பெட் லவர்ஸ்க்கான ஒரு பேரிடின்னு கிடையாது. இது ஒரு மனிதாபிமானம் உள்ள நபர்களுக்கும், மனிதாபிமானம் அற்ற நபர்களுக்குமான ஒரு போன்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுகிறது. திடீர்னு வந்து நாய்களுக்கு வெறி பிடிக்குது, அதை கொன்னுடலாம் அப்படின்னாக்கா, இப்போ நோய்வாய்ப்பட்டது கொன்னுடலாம்னாக்கா, இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுறாங்கல்ல, கொன்றுலாமா? Taste the Daily. நாய்கள் கடிக்குது, மனிதர்கள் வந்து கொள்கிறார்கள். எது மோசமானது? எது பேராபத்து ஏற்படும்? ஒரு நாளைக்கு எத்தனை கொலை சம்பவம் நடக்குது? எத்தனை பாலியல் வன்முறை நடக்குது? எவ்வளவு திருட்டு சம்பவம் நடக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இதில் எது மோசமானது? நீங்கள் சொன்ன ரோட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இரவு நேரத்தில் பாதுகாப்பு இருப்பது நாய் தான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? எவ்வளோ நபர்களுக்கு என்னென்ன பைத்தியெல்லாம் பிடிக்குது, எது நிறைய போதை இருக்குது, இதெல்லாம் எடுத்து பேசினாக்கா அரசியல் சர்ச்சையாகும். ஸோ உயிரை உயிராக பாருங்கள். அதற்கு தேவையான விஷயத்தை நம்ம தான் செய்யணும். அதை தாண்டி நாய்ன்றது நேத்தம் பிறந்து வந்துச்சா? 2020 வருஷம் ஆச்சு. அது பிறந்த காலத்துலேருந்து அதுவும் இவ்வளோ நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இன்னைக்கு புதுசாக வருதுன்னா அதுக்கு பிரச்சனையை உருவாக்குனது நீங்களா நாயா? நம்ம பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா இது பிள்ளைகளுக்கு ஒரு பாடம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாயை கொல்ல சொல்வது, உங்கள் வீட்டில் கூட வளர்ந்த ஒன்று வந்து கருணை கொலை செய்வது, நாளைக்கு நீங்கள் உடம்பு முடியாமல் போனாலும் அதே முடிவு தான் அவன் எடுப்பான். நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்புக்கு எதுவுமே கேட்காம நீங்களாம் தன்னிச்சை வந்து கொண்டுலான்னு சொல்கிறது ஜனநாயக படுகொலை. அது மனிதனை கொன்றாலும் சரி, விலங்குகளை கொன்றாலும் சரி. ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பெட் லவர்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாய்களுக்கு வந்து காப்பகம் அமைச்சிடணும், அங்கே கொண்டு போய் நாய்களை விடணும். ஏன்னா தெருநாய்களால பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்ன சார்? அது எந்த தெருநாய்னால? ரோட்ல இருக்கிற தெருநாய்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் நான் ஏன்னா இன்றைக்கு நாய்கள் நாயை கூட நம்பிடலாம் போட்டுருக்கு. நீங்கள் மனுஷன் நம்ப முடியாத சூழல்ல காலேஜுக்குள்ளே பூந்தெல்லாம் கடிக்குதாமே அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள. ஆமா, ஸ்கூலில் பல சின்ன குழந்தைகள் மேலே கை வைக்குது. எந்த நாயை ஃபஸ்ட்டு கொள்வது? இது நீங்கள் சொன்னீங்க பெட் லவர்ஸ்க்கான ஒரு பேரிடின்னு கிடையாது. இது ஒரு மனிதாபிமானம் உள்ள நபர்களுக்கும், மனிதாபிமானம் அற்ற நபர்களுக்குமான ஒரு போன்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுகிறது. ஏன்னா நம்மளோடு வாழ்வியலில் கலந்து வாழக்கூடிய விலங்குகள், இங்கே வந்து விலங்குகளை தவிர்த்து விட்டு மனிதன் வாழ்வதுன்றது இயற்கையில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நீங்கள் எந்த சூழலுக்காக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா விலங்குமே அப்படி தான் நீங்கள் வந்து நம்ம வாழ்ந்துருக்கிறோம், பழகிருக்கோம். திடீர்னு வந்து நாய்களுக்கு வெறி பிடிக்குது, அதை கொன்னுடலாம் அப்படின்னாக்கா, அப்போ நோய்வாய்ப்பட்டது கொன்னுடலான்னாக்கா, இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுறாங்கல்ல, கொன்றுலாமா? உங்களுக்கு வசதி இருக்குது, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, தலையில் ஒன்று வைக்கிறீங்க, அப்புறம் உடம்புக்கு ஒன்று வைக்கிறீங்க, சொல்கிறேன் விதவிதமான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுட்டு வரீங்கல்ல, உங்களால் முடியுது. ஆனால் இங்கே இந்த நாய்கள் எதனால் வந்து இந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுது? நாய்களையும் மனிதர்களையும் நீங்க வந்து ஒப்பிட்டு பேசுவீங்களா? அப்ப இல்லம்மா, நாய்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்ப மனிதர்களுக்கு நாய்களுக்கு நன்றி இருக்கு இல்லன்னு சொல்ல வரல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மனிதர்களுக்கு நோய் வந்துச்சுன்னா கொன்றுலாமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. மனிதர்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நாயை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவனுக்கு இங்க ஒரு நாய்க்கு வந்து ஒரு விஷயம் நான் முடிச்சிடறேன். ஒரு நாய்க்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு சொறி வந்துருச்சு, அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னா அது மற்றவங்களை கடிக்குது அப்படின்னும் போது அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுக்க தானே வேணும். நாய்கள் கடிக்குது, மனிதர்கள் வந்து கொள்கிறார்கள். எது மோசமானது? எது பேராபத்தை ஏற்படுத்துது? ஒரு நாளைக்கு எத்தனை கொலை சம்பவம் நடக்குது? எத்தனை பாலியல் வன்முறை நடக்குது? எவ்வளவு திருட்டு சம்பவம் நடக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இதில் எது மோசமானது? நான் கேட்குறேன், உணவு இல்லாத ஒருத்தனுக்கும் வறுமையில் இருக்கக்கூடிய நபர் வந்து தப்பு செய்கிறது வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான்? அவனுக்கு வயிற்றுக்கு உணவு இல்லைனாக்கா டுதிக்கோர். நீங்கள் வந்து இன்னைக்கு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிற நிறைய பேர் கேஸ் வாங்குறதுக்கான காரணமே தன் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு தவறை செய்து விட்டு திருடுது, களவாடுறது, இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்களை செஞ்சு ஜெயிலுக்கு போகிறான். அப்போது ஒரு வறுமையில் ஒரு பசியில் இருக்கக்கூடிய நபர் அவன் தள்ளப்படுகிறான் அந்த சூழலுக்கு. அப்போது நாய்களுக்கு உணவு இல்லைன்னும் பொழுது என்ன செய்யும்? ஒரு அரசாங்கம் நீங்கள் வந்து எதிர்க்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரணும். வெட்டனரி டாக்டர்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட்டில் எவ்வளோ பேர் கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் கொரோனா காலத்தில் வந்து மெடிக்கல் கேம்ப் அமைக்கிறீங்கல்ல, அதுக்கப்புறம் நார்மலாகவே எல்லாமே மெடிக்கல் கேம்ப் அமைக்கிறீங்களா? இங்கே என்ஜிஓஸ்னு ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? என்ஜிஓஸ் மூலமாக ஏன் வெட்டனரி டாக்டர்ஸ் வச்சு உங்களால் வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியல? அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு ஒவ்வொரு இப்போ ஹெச்சிஎல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா வந்து எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது, ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி தெரியுமா? ஸோ இது போல் வந்து எத்தனை என்ஜிஓஸ் இருக்குது. ஒட்டுமொத்த என்ஜிஓஸை வச்சே நீங்கள் இதை சரி செய்ய முடியுமே. அரசாங்கம் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா, என்ஜிஓஸை நீங்கள் அணுகுனீங்கன்னாக்கா, அவங்க அது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸிபிஷன் கொடுங்க.
வேற எக்ஸ்ட்ரா சலுகைகள் கொடுங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு தீர்வு. இந்த நாய்களை வந்து பராமரிப்பது, உணவு கொடுப்பது, அதற்கு நோய்வாய்ப்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வளவோ வழிவகை இருக்கு. கொல்றது தீர்வா? இது ஒரு அரசாங்கம் வந்து இதை முன்னெடுக்கலாமா? கருணை கொலை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. கருணை கொலைன்னு சொன்னது வந்துட்டு ம். நாய்களுக்கு நோய்வாய்ப்பட்ட நாய்களை வந்து கருணை கொலை தான் சும்மா சுத்திட்டு இருக்கிற நாயை பிடிச்சி யாராவது கொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? எத்தனை வருஷம் எத்தனையோ நபர்கள் இங்க இழுத்துட்டு கிடந்திருக்கிறாங்க. அரசியல் தலைவர்கள் இருந்து முடியாம பெட் ரெஸ்ட்ல இருந்திருக்கிறாங்க. கொன்னுடலாமா? சொல்லுங்க. கருணை கொலை கொன்னுடலாமா? என்னால பார்க்க சகிக்கலப்பா, முடியலன்ட்டு. ம். கலைஞர் கருணாநிதி இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. என் ஆரோக்கிய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இறந்து விட்டார். அவர் சிகிச்சையில் இருக்கும்பொழுது எனக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்டிருக்காரு. அப்படி கேட்கலாமா? கருணை, நீங்கள் எதை கருணைன்னு சொல்றீங்க? ஒரு உயிரை காப்பாற்றுவதுதான் கருணை. அதன் மீது இறக்கப்படுவதுதான் கருணை தவிர கொலை செய்வது கருணை கிடையாது இல்லையா? இது எப்படி கருணை ஆகும்? என் புள்ள படுத்த படுக்கையா இருந்தாலும் என் புள்ள உயிரோட கண்ணுக்கு முன்னாடி என் வீட்டிலே இருக்கட்டும்னு நினைக்கிறது தான் ஒரு தாயோட உள்ளம். நீங்க தாய் மானவர், தந்தை மானவர்னு பல டிசைனா பேர் வைக்கிறீங்கல்ல, அது பத்தாது. கருணைன்றது எதன் அடிப்படையில் இருக்குது? பேசிக்கான விஷயம் இங்க எல்லாமே தப்பா கற்பிக்கப்பட்டிருக்கு. கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டு கூட்டணி என்ன தப்பு செஞ்சாலும் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சிக்காது. அதுபோல தான் கருணைன்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட முழுக்க மனிதாபிமற்றமான செயலை தான் நான் பார்க்குறேன். இந்த நாய்களை வந்து அப்போ கொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. மனிதங்களை கடிச்சா கடிச்சிட்டு போகலாம். குழந்தைங்களை முதல் கொண்டு கடிக்குதே சார். உங்களுக்கு அந்த குழந்தைய பார்த்தா பாவமா தெரியலையா? எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற மனுஷங்களை நாய் கடிச்சிருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, எத்தனை பேர் வந்து நாய் கடிக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரேபிஸ் நோயினால நாளுக்கு நாள் வருஷத்துக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து சாகுறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ அதுக்கெல்லாம் என்னதான் பண்ண போறீங்க? அப்போ அரசாங்கம் அவ்வளோ பேர் ரோட்டில் விட்டுருக்கின்றது ஒத்துக்கிறீங்க முதல் விஷயம். கரெக்டா? ஆமா. அவ்வளோ பேரை பார்க்க துப்பு இல்லை உனக்கு. கரெக்டா? துப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான உண்மை. ஒரு அரசாங்கம் அவர்களுக்கு வாழ்வதற்கு இருப்பிடம் கொடுக்க முடியாமல் ரோட்டில் கொண்டு போய் விட்டுருக்கு. அது கூட வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வேணா ஒரு மைக் எடுத்துட்டு கேமரா எடுத்து நீங்களும் வாங்க, நானும் போவோம். நீங்கள் சொன்ன ரோட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இரவு நேரத்தில் பாதுகாப்பு இருப்பது அந்த நாய் தான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? எத்தனை பெண்கள், நான் போயிருக்கேன் கேமரா எடுத்துட்டு டீமை கூப்பிட்டுட்டு, இரவு நேரங்களில் குறிப்பாக எக்மோர் சென்ட்ரல் இது போன்ற பகுதியில் எவன் கூட வந்து படுத்துருவானா. அதுவும் சிங்கிளாக இருக்கிறாங்கல்ல, பாலியல் பொண்ணு செஞ்சுட்டு தான் போவானா, கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு. அவங்களுக்கு பல பேருக்கு அந்த நாய் தான் பாதுகாப்பு. என்கிட்ட ஏற்கனவே எடுத்த காணொலிய ஆதாரமும் இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு தரேன். அப்போது இது என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு பெண்ணுடைய கற்பை பாதுகாக்கிறது அந்த நாயாக இருக்குது. அந்த நாயை கொல்றது சரியான விஷயமா? இந்த நாயை கொல்ல சொல்கிறது சரியான விஷயமா? எது கருணை? சரியான பார்வை உங்கள்கிட்ட இல்லை, புரிதல் உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு பாதுகாப்பாக உயிரை கொடுக்கும். நான் கேட்குறேங்க, ஒரு பேராபத்து நீங்கள் ஒரு ஆளுக்காக உயிரை கொடுத்துருவீங்களா? நாய் கொடுக்கும். எத்தனை இடத்துல பாம்பு வந்து அந்த பாம்பை கடிச்சு இங்கே வந்து இருக்கக்கூடிய முதலாளிகளை காப்பாற்றிய நாய்கள், பூனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எது மேன்மையானது? சார், அதுக்கு தேவையானதை செய்கிறதுக்கு தான் ஒரு கவர்மெண்ட்டை தவிர, என்கிட்ட காசு இல்லை எது கடன் வாங்குற? ஊர் முழுக்க எங்கள் தலையில் வரி ஏற்றி வச்சிருக்கிறீல்ல, டாஸ்மார்க் கொண்டு போய் ரோட்டில் விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு அதை மட்டும் எடுத்து நடத்துகிற? வருமானம் வருது அதானே? இப்போ இந்த நாய்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போச்சு இது வரைக்கும்? கூவத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு வருஷம் 1000 கோடி ஒதுக்குறீங்க. எங்கே ஒதுக்குனான்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் இல்லை. உனக்கு ஒதுக்குனியா, அதுக்கு ஒதுக்குனியா? அதே போல் டாய்லெட் கழுவுறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதே போல் இந்த நாய்களை வைத்து இன்றைக்கி பெரிய ஸ்கேம் நடக்குது. அதான் சொல்கிறேன்ல, கவர்மெண்ட்டுக்கு காசு இல்லையா, விட்டு தொலை. உனக்கு துப்பு இல்லை, உனக்கு வந்து அதை கரெக்டாக பார்க்குறதுக்கு என்ஜிஓஸ்ட்டு கொடுன்றேன். எவ்வளோ ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்குது. அவங்களோட என்ஜிஓஸ் ஃபண்ட் மூலமாகவே இது சரி செய்வதற்கு எளிமையான வழி. நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா, இது பிள்ளைகளுக்கு ஒரு பாடம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாயை கொல்ல சொல்வது, உங்கள் வீட்டில் கூட வளர்ந்த ஒன்று வந்து கருணை கொலை செய்வது, நாளைக்கு நீங்கள் உடம்பு முடியாமல் போனாலும் அதே முடிவு தான் அவன் எடுப்பான். சரியாது? இது சமூகத்தில் பேராபத்து. அப்ப நாய்களோட இனப்பெருக்கத்தை குறைக்கணும், தடுக்கணும் அப்படின்னா அதை கூட்டு போய் கருத்தடையை வந்து பண்ணிடலாம்ல சார். அது அப்படி பண்ணணும் அப்படின்னா ஓரளவு அந்த இனப்பெருக்கம் கட்டுக்குள்ள வரும்ல. செய்யுங்க. ஒரு காலத்தில் 15 பிள்ளை பெற்றுக்கிட்டு இருந்தானா, இன்னைக்கு 2 பிள்ளை ஆயிடுச்சா, 1 பிள்ளை ஆயிடுச்சா? இதை குறைக்க முடியல உங்களால் அரசாங்கத்தினால? வா, இன்னைக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்குறேன், பூஸ்ட் கொடுக்குறேன், 5 கிலோ அரிசி கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன்னு செஞ்சல, வீடு வீடாக போயிட்டு எங்க கருத்தடை பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிறதுக்கு ஒரு டீமை போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதை முறைப்படி செய்ய முடியாதா? அதை கூட சேர்த்து உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை. ஆனால் 200 கோடி தூக்கி போட்டு கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கும். கரெக்டாக ஒரு வீட்டுக்கு 80 ஓட்டு இருக்குன்னு சொல்லி கணக்காட்டி நீங்களே ஜெயிச்சு வரதுக்கு ஃபண்ட் இருக்கும். ஒரு எம்பி 500 கோடி விலை கொடுத்து வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்கும். அப்படி தானே? மத்தியில் அந்த அரசாங்கம் நீங்கள் அப்படி தானே பண்ணுறீங்க, மாநில அரசாங்கம் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு அரசியலை பிழைப்பாக பார்க்குறவன் எல்லாத்துலேயும் வருமானம் பார்ப்பான். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. இங்கே உயிரினம், அந்த ஒரு உயிரினத்தை உயிராக பாருங்கள், உறவாக பாருங்கள். அந்த உறவுகள் எத்தனை நபர்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்குன்னு பாருங்கள். 50 வருஷத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கனாக்கா 20 வருஷம் ஒரு நாய் இருக்குது. உங்களுக்கு 18 வருஷம் உங்களுக்கு அரணா பாதுகாப்பாக இருக்கும். அதோடைய முதுமைன்னு ஒன்று இருக்குது. நமக்கு முதுமை வரும்ல, அதுக்கு முதுமை, இயலாமை, அதுக்கு மூட் ஸ்விங்கு, அதுக்கு கோபம், அதுக்கு வந்து ஒவ்வாமை, அதுக்கு பசி, அதுக்கு வந்து உடல்நல கோளாறு எல்லாமே ஏற்படும் பொழுது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எல்லா நாயுமே கடிச்சிட்டு உட்காந்துருக்கா? எல்லா நாயுமே கடிக்கணும். எதுக்கு நீங்கள் ஃபாரின்லேருந்து நாய் வாங்கி வளர்க்குறீங்க? சொல்லுங்கள். நான் கேட்குறேன், இயல்பாக கேட்குறேன். மோடி அவர்கள் வந்து விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது போல் காட்சிலாம் பார்த்தீங்களா, பார்க்கலையா? ஆமாம். அப்போ இங்கே நம்ம முதல்வர் வீட்டில் நாய் இல்லையா?
சார் வெளிநாட்டு நாய்களை வளர்ப்பது ஒரு ஆடம்பரம், ஒரு பெருமைக்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெருமைக்கு எருமை அது மேய்க்கிறத உங்களுக்கும் பத்தி தெரியும், எனக்கு எனக்குமே தேவையில்லை. தெரியும். பெருமைக்கு எருமை மேய்க்கிறத பத்தி தேவையில்லை. நீ வெளிநாட்டுல இருந்து நாய் போட்டு வாங்குறீல, கொன்றுவியா நீ அதை? 1,00,000 2,00,000 போட்டு வாங்குறீல, அந்த நாய் நீ கொல்றியா? ஏன் கொல்லலை? அது காஸ்ட்லி. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்கே இருந்து அதிகமாக அந்த நாய் இருக்குது, நாட்டு நாய் இருக்குன்னும் போது அது நிறைய இருந்துச்சுன்னா உனக்கு அதை பார்த்தா இலக்காரம், அப்படி தானே? இலக்காரம்னு சொல்ல இலக்காரம் முடியாது. தான். சரி, இலக்காரம் நாட்டு நீங்க நாயோட பேசுறதுக்கு சரி, நான் யாரும் கேட்குறேன், நாட்டு நாயோட விலை 1,00,000 ம். கொல்லுவியா எவனாவது? ம். கொல்லுவியா? அது எப்படி கொள்ளுவாங்க? எக்ஸ்போர்ட் பண்ணுவேல? மாடை கொல்லாதன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு மாடை இந்தியா தானே முதன்மையை ஏற்றுமதி பண்ணுற, நீ சம்பாதிக்கிறீல அதே மாதிரி நாளைக்கு வந்து இதுக்கு வந்து 1,00,000 ரேட் இருந்தால் பிலிப்பைன்ஸுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேன்? பண்ணுவியா பண்ண மாட்டியா? இப்போது எனக்கு இதில் ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் நாய்கறி திங்கிறாங்க. ம். இப்போ நாயை வந்து நான் வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதையும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான பிளானா இது? இது ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது. கறிக்காக ஏற்றுமதி பண்ண போகிறீங்களா மாடை பண்ணுற மாதிரி? இயல்பாக வரக்கூடிய சந்தேகம். இதுக்கு என்ன தீர்வு? கண்டிப்பாக இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உடனே கொல்லணும். நோய்வாய்ப்பட்ட, மறுபடியும் சொல்றேன், நோய்வாய்ப்பட்ட நாய்களை மட்டும்தான் கொல்லணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கே ஒழிஞ்சு நல்லா இருக்கிற நாய்ங்க கொல்லுங்கன்னு சொல்லல. நாய்களுக்கு வந்து நாய்கள் வந்து மனிதர்களை கடிக்குது, கொண்டு போயிட்டு காப்பகத்தை ஏற்படுத்தி அதுல விடுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன நீங்க தப்பு கண்டுபிடிச்சீங்க? ஏன் ஹோம்ல கொண்டு போய் விடுங்க, முடியாதவங்களை கொண்டு போய் ஹோம்ல விடுறது இல்லையா சார்? ஏன் நாய்க்கு ஹோம்ல விட்டா என்ன சார் பிரச்சனை? இந்தியாவில் பிரதான தொழில் எது? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. விவசாயம். கரெக்டுங்களா? இப்போ விவசாயத்தில் வயலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பல நபர்களை பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு கடிக்குது, இறந்து போகிறாங்க. பூரான் கடிக்குது, அதுக்கான நோய் வாய்ப்படுறாங்க. பூரான் கடி வாங்கியிருக்கீங்களா? எப்படி வலி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தேள் கடிக்குது. அப்போது இன்னொரு அரசாணை போடுவீங்களா? இனிமேட்டு இந்தியாவில் பாம்பு இருக்கக்கூடாது, பூரா இருக்கக்கூடாது, கடிக்குது, செத்து போகிறாங்கன்னு கொள்ள சொல்லிடுவீங்களா? சொல்லுங்கள். இது உணவு சங்கிலி. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையாக நீங்கள் கொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எது மிஞ்சம்? எல்லாத்தையும் கொண்டுட்டு நீ மட்டும் உட்காந்து என்ன கழட்ட போகிற? இயற்கை சூழலில் நீங்கள் வந்து காக்கா தொந்தரவாக இருக்குது கொன்றுங்க, பறவைகள் தொந்தரவாக இருக்கும் கொன்றுங்க. அப்போ எல்லாத்தையும் கொண்டீங்கன்னாக்கா மரங்கள் நடுவது யார்? நீயா அதுவா? அது சாப்பிட்ற உணவுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் மூலம் தானே காடுகள் மரங்கள் எல்லாம் உருவாகுதுன்னும் பொழுது இது இயற்கையாக படைக்கப்பட்ட உணவு சங்கிலி. கருணை என்ற அடிப்படையில் நீ கொல்றியா, ஏற்றுமதி பண்ணி விற்கிறதுக்கு அடுத்த ஏற்பாடு பண்ணுறியான்றதான் இயல்பான கேள்வி. இதை கூட சரி செய்ய முடியலன்னா அப்புறம் என்ன அரசாங்கம்? அரசாங்கம் என்பது மக்களுக்கானது, இங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கானது, இயற்கைக்கானது. எல்லாத்தையும் அழிச்சிருவீங்கனாக்கா அப்புறம் என்னது? சரி, காப்பகம் அமைக்கலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன, அது வரவேற்கலாம்ல? காப்பகத்தில் கொண்டு போய் வைங்க, அங்கேயே என்ஜிஓஸ் வந்து பார்க்கட்டும், அங்கே வந்து செய்யட்டும், நாய்களுக்கு உணவு போடுறவங்க அங்கே காப்பகத்தில் போய் உணவு போடட்டும், ஓரளவுக்கு மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கல்ல. ஏன் காப்பகத்தில் அது கூடவே எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? இல்லை, காப்பகம் வருவதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ம். அதற்காக வீட்டில் நாயை வளர்க்காதன்னு அடுத்து நீ கொண்டு வந்துடுவியா? இதை செய்கிறவன் நாளைக்கு அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவே இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி சொல்லுவேன், அடுத்து வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாதுன்னு. கரெக்டுங்களா? அந்த நாய்க்கு வந்து இந்த 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பீங்க, இந்த மாநாடு போட்டு 1008 கேள்வி கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி செய்வீங்க. இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா சாதாரண பிரச்சனை இது. இத்தனை நான் கேட்குறேன், நாயின்றது நேத்தம் பிறந்து வளர்ந்துச்சா? 2025 வருஷம் ஆச்சு. அது பிறந்த காலத்துலேருந்து அதுவும் இவ்வளோ நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது. இவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை இன்றைக்கி புதுசாக வருதுன்னா அதுக்கு பிரச்சனையை உருவாக்குனது நீங்களா நாயா? அந்த நாய்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி அதை மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்கி அதுக்கு உணவு இல்லாமல் குடிநீர் இல்லாமல் தனிமைப்படுத்த விட்டு அதுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே கொடுக்காம அதை கருத்தடை பண்ணாமல் அதை ஒரு விலங்கு நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் செய்வீங்க. இதே மாதிரி ஆடு மாடெல்லாம் என்ன செய்வீங்க? ஆடு மாடு திங்கிறதுனால உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியல. நாய் வந்து நீங்கள் திங்கிறது கிடையாது, அதனால் உங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியுது. கரெக்டுங்களா? முதலைகள்கிட்ட தெரியாமல் இருந்துட்டால் கடிச்சு கொண்டுருவீங்களா? அப்போ சொல்லுங்கள். யானைகள் எத்தனையோ பேர் வழித்தடங்களில் போகும்போது இழுத்து போட்டு மிதிக்குது, கொண்டுருவீங்களா யானைகளை? புலிகள் எத்தனையோ நீங்கள் போகிற இடத்துல வந்து கடிச்சு கொண்டிருக்குன்னு பார்க்குறோமா? கொண்டுடலாமா எல்லாத்தையும்? இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? இதெல்லாம் நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து இது நம்ம உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் இதுக்கான விஷயத்தை மேல்முறையீடு செய்ய வேண்டியது தான் கட்டாய தேவை. இதற்கு வந்து பொதுநல ஆர்வலரும் சரி, விலங்கு ஆர்வலரும் சரி, இதை வந்து நீங்கள் முன்னெடுத்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு போகணும். இது எப்படி ஒரு சரியான தீர்வாகும்? ஒரு உயிரை கொல்லுவது என்பது தீர்வு கிடையாது. மரண தண்டனை மனுஷனுக்கு கொடுக்குறீங்கன்னா அது தீர்வு கிடையாது. கரெக்டுங்களா? அவனை தண்டித்து அவனை திருத்தணும். அவன் திருத்தவே முடியாத, ஒன்றுமே செய்ய முடியாத, அவன் தொடர்ச்சியாக ஒரு குற்றத்தை பல முறை செய்து கொண்டே இருக்கிறான்னு நீ கொல்றீங்கனாக்கா அவன் பல பேர் கொண்டுகிட்டு இருக்கிறான்னு கொல்றதுக்கும் இது அது பாட்டுக்கு இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனை நீங்களே உருவாக்கிட்டு அதுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதுக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா எவ்வளோ நபர்களுக்கு என்னென்ன பைத்தியம்லாம் பிடிக்குது, எது மேலேயே போதை இருக்குது, இதெல்லாம் எடுத்து பேசினாக்கா அரசியல் சர்ச்சையாகும். ஸோ உயிரை உயிராக பாருங்கள். அதற்கு தேவையான விஷயத்தை நம்ம தான் செய்யணும். அதை தாண்டி இங்கே வாழக்கூடிய மக்கள்கிட்டுமே ஒரு இயல்பான ஒரு பழக்கம் இருக்குல்ல. சின்ன குழந்தைங்க, நீங்கள் நல்லா இயல்பாக ஒரு விஷயம் கேட்டுங்க. குழந்தைகள் பல விஷயத்தை கற்பித்து கொடுத்துட்டு போயிடும். எந்த குழந்தையாவது நாயை கொல்லலான்னு சொன்னீங்க கேட்டு பாருங்கள், கொல்லலான்னு சொல்லுமா? குழந்தைகள் தன் பிஸ்கெட் சாப்பிட்டா நாய் வந்தாலும் பூனை வந்தாலும் எது இருந்தாலும் உடனே கொடுக்குங்க. விலங்குகள் வந்தால் கொடுக்கும். அதுகிட்ட வந்து கற்றுக்கங்கன்றேன். அதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இப்படி அன்பை பரிமாறி நம்ம இயல்பாக வாழ்கிறது தான் வாழ்க்கையோட யதார்த்தமே தவிர ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவது தீர்வு கிடையாது.
இப்போ இது வந்து மோசமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து அரசும் நீதிமன்றமும் என்ன பதில் சொல்ல போறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்கனாக்கா மாறும். அரசாங்கம், சட்டம், நீதிமன்றம். பாதிக்கப்படுவதே மக்கள் தான் அப்படின்னும் போது அவங்க சைடுல இருந்து என்ன மாதிரியான எதிர்ப்புகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் குடும்பத்தில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டா கொண்டுலாம் நீ ஒத்துக்கிட்டேன்னா சொல்லுப்பா, எனக்கு வேலை மிச்சம் தான், பாப்புலேஷன் நிறையா இருக்குது, கொண்டுலாம். சைனாவுக்கு போட்டி போட்டி வந்துக்கிட்டீங்க, கொண்டுலாம் எல்லாத்தையும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்பது நீங்கள் தான் வந்து உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஒரு தர்மமாக நினச்சிட்டு செய்யுங்களேன். உணவளிப்பது என்பது தர்மம், கரெக்டுங்களா? ஒரு உயிரினத்துக்கு உணவளிக்கக்கூடியது தர்மம். அதை பாதுகாப்பதற்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்களே இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அரசாங்கம் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் கொடுங்க, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இதில் மிஸ்டு கால் கொடுக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோன்னாக்கா இதுக்கு இத்தனை நபர் ஆதரவு தெரிவிங்கன்னு ஒரு நம்பர் அனௌன்ஸ் பண்ணுங்கள். ஆதரவு வருதா வரலன்னு அப்புறம் பாருங்கள், அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்புக்கு எதுவுமே கேட்காம நீங்களாக தன்னிச்சை வந்து கொன்றலான்னு சொல்கிறது ஜனநாயக படுகொலை. அது மனிதனை கொன்றாலும் சரி, விலங்குகளை கொன்றாலும் சரி, இது ஏற்புக்குரியது கிடையாது. கண்டிப்பாக எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றிம்மா. Taste the Daily. Taste the Daily.